எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முத்துமதி சமையலில் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வேர்க்கடலை வச்சு மசாலா கடலை செய்ய போகிறோம். நம்ம பேக்கரியிலாம் வாங்குவோம்ல, அதை வந்து இப்போ வீட்டிலே செய்வோம். நான் வந்து 100 வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். ஒரு அரை கப்பு வந்து கடல மாவு, 1/4 கப்பு வந்து 1/4 கப்பு அரிசி மாவு, கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம், 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, வந்து கலர் பொடி கொஞ்சம், தேவையான அளவு. ஃபஸ்ட்டு கடலை போடணும். கடலை மாவு கொஞ்சம், அரிசி மாவு, கேசரி பவுட்ரு, மிளகா பொடி, உப்பு, பெருங்காயத்தூள். தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிடுவோம். சூடான எண்ணெய் ஒரு கரண்டி, ஒரு சின்ன புளி கரண்டிக்கு ஒரு கரண்டி நல்லா பிசைஞ்சுக்கணும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன். அது தண்ணி தெளித்து நம்ம மாவு பிசைஞ்சுக்கிடுவோம். வேர்க்கடலை பிசைஞ்சாச்சு மாவு. நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்படி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்தால் ரொம்ப லேட் ஆகும். நம்ம கரண்டிலே வந்து ஏற்கனவே போட்டு வச்சுருக்கணும். அது வந்து ஈஸியாக நிறையா போடலாம். நம்ம இதை எடுத்துட்டு அந்த மாதிரி போடலாம். இப்படி போட்டால் 2 விழுகும். போட்டு எடுத்துருக்குறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம கரண்டியில் ஒன்று ஒன்றா ஏற்கனவே எடுத்து வச்சு இப்படி போட்டோம்னா டக்குன்னு போட்டுடலாம். இப்போ விழுந்துடும். நம்ம எடுக்கும் போது வந்து அடுப்பை ஃபுல்லாக வச்சு எடுக்கணும். அப்போ தான் எண்ணெய் குடிக்காது. அடுப்பை கம்மியாக வச்சோன்னா எண்ணெய் ரொம்ப குடிச்சிடும். நம்ம எல்லா கடலையும் போட்டு எடுத்தாச்சு. இதையும் எடுத்துடலாம். கருவேப்பிலை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. மசாலா கடலை நம்ம வீட்டிலே செஞ்சாச்சு. பேக்கரியில் வாங்குறது, பேக்கரியில் வாங்குற மசாலா கடலை நம்ம வீட்டிலே செஞ்சாச்சு. இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கொடுங்க. தேங்க்யூ.